இப்போ கட்சியை தாண்டி இப்போ மாநிலத்துக்கு வரோம் அப்படின்னா சார், நீண்ட காலத்துக்கு பிறகு திராவிடம் இல்லாத ஒரு புதிய அரசு அமைஞ்சிருக்கு சார். இப்போ தாவேக்கா சட்டமன்ற கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, தாவேக்காவோடு சுமூகமாக செல்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு திமுக சார்பில் வைக்கிறாங்க சார். இதை எப்படி பார்க்குறீங்க? சாதாரணமாக இந்த தமிழகத்தை பொறுத்த அளவிற்கு திராவிடம் திராவிடம் என்று கூறிக்கொண்டு பெரியாருடைய கொள்கைகளை வைத்துக்கொண்டு அவர் என்ன சொன்னார் என்பது இவர்களுக்கே தெரியாது. பெரியார் மண் என்பது இப்படியே சொல்லிக்கொள்கிறார்கள். கோவையிலும் கூட பெரியார் நினைவகம், பெரியார் அறிவாலயம் என்று வைத்திருக்கிறார். நூலகம், அவர் என்ன அறிவுலகம். சயின்டிஸ்டா இல்லை நோபல் பரிசு பெற்றவர்களா? அறிவாளிகள் அதிகமாக இருக்கக்கூடியது இந்திய தேசத்தையே ஒரு மிகப்பெரிய அளவில் தொழில் வல்லுநர்களை கொண்டிருக்கக்கூடிய, அறிவில் சிறந்தவர்களை கொண்டிருக்கக்கூடிய நகரம் கோவை மாநகரம். நிச்சயமா சார். ஒரு அறிவாளியின் பெயரை வைக்கக்கூடாதா? சிந்தித்து பாருங்கள். ஜிடி நாயுடனுடைய பெயர் வைத்தார்கள். இந்த கோவையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒரே சந்தோஷத்தில் இருந்தார்கள். எங்கள் மண்ணிலே பிறந்தவர்கள், எங்கள் மண்ணிலே பெரிய வளர்ச்சியை பெற்ற, எங்கள் மண்ணிற்காக மட்டுமில்லாமல் தேசத்துக்கே வழிநாட்டியாக இருந்த ஜிடி நாயுடு பெயர் வைத்திருந்தார்கள். ஆனால் இங்கே வந்து இன்றைக்கி ஒரு கட்டடமே கட்டவே இல்லை. முன்னாலே கண்ணாடியை போட்டு பெரியார் அறிவகம் நம்முடைய ஆட்சி வராது என்று முடிவு செய்து விட்டார்கள். டிவிக்கே பொறுத்தளவுக்கு விஜய் அவர்கள் அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மத்திய அரசை பொறுத்தளவுக்கு அவர் தமிழகத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், மத்திய அரசை எதற்கு முட்டாள்தனமாக பகைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். இவர்கள் காலையில் எழுந்தவுடன் நம்மளை என்ன எதிர்க்கலாம், என்ன மத்திய அரசை பேசலாம், இந்த நாட்டினுடைய சனாதனத்தை எப்படி வேறறுக்கலாம், எப்படி ஒரு குடும்பம் இருக்கிறதோ அதை எப்படி கெடுக்கலாம் என்ற முறையில் காலை எழுந்தவுடன் இவர்கள் மாலை வரை அதை சிந்தித்து கொண்டிருந்தனால் தமிழகத்தினுடைய வளர்ச்சி இல்லை. 5 லட்சம் கோடியாக இருந்த கடன் இன்னைக்கு வெள்ளை அறிக்கை மந்திரி அவர்கள் விட்டிருக்கிறார்கள். 13 லட்சம் கோடி கடன். அதற்கு வல்லுநர் மத்திய அந்த மந்திரியும் சொல்லுகிறார், இனிமேல் இதை கட்ட வேண்டுமென்றால் புதிதாக டேக்ஸ் போட வேண்டும் என்று. முதலிலேயே தமிழகத்தை அந்த 5 ஆண்டுகள் திராவிட ஆட்சியில் இல்லாமல் அவர்கள் ஒரு இருட்டான ஆட்சியை கொண்டு சென்றார்கள். எந்த தொழிற்சாலையும் வந்ததாக கதையைத்தான் சொன்னார்களே ஒழிய பெரிய அளவில் எந்த தொழிற்சாலையும் வர கிடையாது. அப்படி இந்த 5 ஆண்டுகளை ஓட்டிவிட்டு மின்சார கட்டணத்தை ஏற்றுவதன் மூலமாக இந்த தேசத்திற்கு உற்பத்தி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பல பேர் வந்து குஜராத், ஹைதராபாத், பூனே போன்ற நகரங்களுக்கு கோவையிலிருந்து பல கம்பெனிகள் சென்று விட்டன. இலவசங்களை முதலிலே நிறுத்தினால்தான் இதையெல்லாம் செய்ய முடியும். இலவசம் கொடுப்பது நீ எதற்கு கொடுக்க வேண்டுமென்றால், ஒரு 1000 பேர்த்துக்கு ஒரு தொழிற்சாலை உருவாக்குகிறானே அவனுக்கு இடத்தை இலவசமாக கொடுக்க வேண்டும். மின்சாரத்தை குறைத்து அவன் உலக நாடுகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய பொருள்களின் விலையை குறைப்பதற்காக மின்சார கட்டணத்தை இலவசமாக கொடுக்க வேண்டும். கட்டணம் கட்டுவதற்கு கடனை அவனுக்கு குறைந்த வட்டியில் கொடுக்க வேண்டும். இதுதான் வந்து இலவசம் கொடுக்க வேண்டும். இன்றைய மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்கிறார்கள், படிப்பதற்காக கொடுக்கிறார்கள். இதை பற்றி நாம் தவறு என்று சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த தமிழகத்தில் எல்லோருமே படிக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், காமராஜ் அவர்கள் போட்ட திட்டங்கள் அது அற்புதமான திட்டம் என்று சொல்லலாம். இப்போ மத்திய அரசும் கூட அதை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்ற திட்டங்களை தவிர பஸ்ஸில் செல்வதற்கு இலவசம் என்று சொல்லி பஸ்ஸிலே வீல் கழண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் பஸ்ஸிலே ஊழல். எந்த பஸ்ஸிலும் கால் வைத்தால் அங்கு தார் ரோட்டிலே கால் வைப்பது போல் அவ்வளவு பெரிய ஓட்டைகள் இருக்கின்றன. இன்று எந்த பஸ்ஸுமே ஏறுவதற்கு, இந்த இலவச பஸ்ஸுகளில் ஏறுவதற்கு உங்களுக்கு குழந்தைகளும் தாய்மார்களும் பயப்படுகிறார்கள். அவர்கள் அதெல்லாம் கேட்கவில்லை. அரசியல் கட்சிகள் பணத்தை அள்ளி வீசின. ஒவ்வொரு ஓட்டுக்கும் மதிப்பே கொடுக்கவில்லை. மக்கள் வாங்கி வைத்து கொண்டு உங்கள் நாள் தானே இந்த தமிழகம் கெட்டது என்று சொல்லி டிவிக்கே போட்டாங்க. இதுதான் உண்மையான நிலவரம். நிச்சயமா. அப்போது பணம் வந்து எதற்கு ஓட்டுக்கு கொடுக்கிறாய், அதுவும் இலவசம் என்று மட்டுமில்லை, அதுவும் ஒரு ஊழல். இது போன்ற வித்தியாசமான நேரத்தில் டிவிக்கே ஆட்சிக்கு வந்திருக்கிறது. 6 மாதத்துக்கு அவர்கள் ஆட்சி செய்வதற்கு இன்று தான் வந்து அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இவரை போட்டு பழந்தின்னு கொட்டை போட்டவர்கள் கிடையாது.
ஊழல் செய்வதும் கூட அவங்க பழக வேண்டியது இருக்கும். ஆனால் ஊழல் செய்த அதிகாரிகளை எல்லாம் இவர்கள் போட்டிருக்கிறார்கள். அது தவறானது. அது விஜய் அறிந்து கொள்ள வேண்டும். அது விஜய் அவர்கள் அதை அறிந்து அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தால்தான் அடுத்ததாக வரக்கூடிய அதிகாரிகள் வாங்குவதற்கு பயப்படுவார்கள். எந்த எம்எல்ஏவாகட்டும், எம்பி ஆகட்டும், மந்திரிகளாகட்டும், யாராவது காசு வாங்குகிறார்கள் என்றால் அது அதிகாரிகள் மூலமாக தான் வாங்குகிறார்கள். அதனால் இந்த நாட்டில் படித்த இளைஞர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். எவ்வளவு பேர் தவறுகள் செய்தாலும் காமராஜர் ஒரு காலத்தில் சொல்லுவார், ஒரு அதிகாரி தப்பு பண்ணிவிட்டால் இன்னொரு இடத்துக்கு மாற்ற வேண்டாம், அவனை வேலை விட்டு நீக்கி விடுங்கள் என்று. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் என்று படித்து கொண்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த வேலையை கொடுக்கலாம். ஏனால் இவர்கள் இந்த எண்ணத்தில் வேலைக்கு இருந்தால் எப்பொழுதும் நாட்டை கெடுத்து விடுவார்கள்.